சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினார், பெண்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதை கேட்டிங்களா சார்? நிறைய பார்த்தேன். இப்போ பெண்கள் தினத்தை நல்லா கொண்டாடினார். ஆனால் எனக்கு ஒரு நெருடல் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி, அவரும் ஒரு பெண்ணு தானே. ஆனால் அவர் என்ன சொன்னார், அவர் வந்து நேராக செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என்னன்னு, எனக்கு வீடே இல்லை தங்குறதுக்கு, நான் எங்கே போனாலும் எனக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்போது விஜய் என்னை வந்து வெளியேற்றி விட்டார் வீட்டை விட்டு. அதனால் எனக்கு இந்த நீதிமன்றம் வந்து திரும்ப ஒரு வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு ஒரு அனுமதிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷ் குடியுரிமை தான் இன்னும் வச்சுருக்காங்க, அவங்க இந்திய குடியுரிமை கிடையாது. ஸோ அதனால் சான்சஸ் ஆர் தேர், நிறைய பேர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதை சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், இவர் பேசின பேச்சுக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னதுக்கும், அப்போது உங்கள் மனைவி ஒரு பெண் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சப்போ ரொம்ப பெரிய இப்படி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சார், அந்த விஷயங்களை வந்து பேசும்போது கடைசியாக முடிச்சிருக்காரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் உரி பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரி. இது எப்படி சார் பார்க்குறேங்க? சரி, ரொம்ப வெக்கக்கேடாத ஒரு விஷயம். ஏன்னா இது இன்றைக்கி வந்து ஒரு சொசைட்டி, சிவிலைஸ்டு சொசைட்டியில் இருக்கிற நீ வந்து என்ன நினைக்கிற, மற்றவங்களாம் ஒரு கேவலமாக ஒரு பெண் குலத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் என்ன நீ பார்த்துப்பேன், ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வருவேன் லண்டன்லேருந்து, அப்போ 2 குழந்தைய பெற்றுப்பா உனக்காக, அதுக்கப்புறம் நீ வந்து திருத்தி விட்டுருவ. இது வந்து தமிழ் கலாச்சாரமாக ரொம்ப கேவலமானது. இந்த மாதிரி ஒரு கேவலமான இதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நொட்ட போகிறதே எனக்கு தெரியாது. இதையெல்லாம் வந்து இவர் விஜய் அண்ணா எதுவும் செய்வார்னா என்ன செய்வார்? முதல்ல சரி பண்ணுங்க. சரி, அந்த அம்மா வேணாவா, எல்லாத்தையும் முடிங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்போ வீடு கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு வீடு கிடைக்காம இருக்கலாமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யோசனை பண்ணுங்க. அப்போது நினைக்கும் போது என்னென்னா, நீங்கள் வந்து பணத்தை பற்றி தான், அந்த அம்மா ஒரு பெரிய பணக்காரி அப்படின்லாம் நிறைய விஷயங்களுக்கு ஒருவேளை அங்கேயும் ஆட்டையை போட்டாரா விஜய், அப்படி தான் இப்போ நாங்களாம் நினைக்க தோணுது. இப்போ நம்மளாம் நேர்மையானவர்கள் இருந்தாலும் நம்ம அதை நினைக்க தோணுகிறது. இவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நானே பார்த்தீங்கன்னா இது என்ன, இது பெருசு, ஒரு சாதாரண படிக்காத ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்கிற ஒரு மனிதன் சொல்கிறதுக்கும், இந்த விஜய் என்கிற ஒரு பெரிய மனிதன் இன்றைக்கி சமுதாயத்தால் இன்றைக்கி மதிக்கப்படுகிற விஜய் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மலாம் போனீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு பின்னாடி பேசுவான். அந்த தண்ணி அடிச்சுட்டு பேசுறதுக்கும் பேசுகிறவனுடைய பேச்சையும் இவருடைய பேச்சுக்கும் ஒன்றுமே வந்து வேற்றுமையே இல்லை. அதனால் ரொம்ப கேவலமாக தான் நான் உணர்ந்தேன். சாரி, இந்த தமிழ் மக்கள் இப்படியெல்லாம் நடக்கணுமான்னு தோணுது. சார், இப்போது ஒரு குடும்ப தலைவிக்கு 2500 அதெல்லாம் வந்து பார்த்தோங்கன்னா இலவச பஸ்ஸுக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்கன்னா பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, அதாவது கல்லூரி இது மாதிரியான பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, அதெல்லாம் வந்து பேசியிருக்காரு. சார் நிறுத்துங்க சார். என்ன சார், இந்த ஆளுக்கு இப்போ பிறந்த பெண் குழந்தை, அது யார்? அது பெண் இல்லையா? அது இப்போ சங்கீதாவை நீ கழட்டி விட்டுருவ, ஓகே இந்தாப்பா நீ என்ன கொடுத்துட்ட, அந்த ஒரு பெண் உனக்கு பிறந்த அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கு? அப்போ நீ பெண் பாதுகாப்புலாம் சொல்லி நிற்பேன், நாங்களாம் கேட்டு நிற்போமா? இதெல்லாம் வந்து மடத்தனத்தின் மடத்தனம். முதல்ல நீ எல்லாம் எதுக்கு நீங்கள் அரசியல் வரனே ஒரு கேள்விக்குறியான இருக்கு. எதுக்கு வர நீ சொல்லு. முதல்ல உனக்கு பிறந்த குழந்தை, பெண் குழந்தைகளுக்கு ஆண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப பாசமாக இருப்போம். எல்லாம் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை நம்ம கொடுப்போம். ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு தான் நம்ம நிறைய கொடுப்போம். அது பெண் பிள்ளை, உனக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளையை இன்னைக்கு வீடு இல்லாமல் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்கிறது டிவியில் பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை எங்கே போய் படுக்கும்? ஏன்னா நல்லா யோசனை பண்ணு. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா, அந்த பெண் குழந்தை வந்து வயதுக்கு வந்த பெண் குழந்தை. நல்லா பாருங்க, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ யார் அந்த அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒரு பெண் குழந்தைக்கு, உங்கள் பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 3,41,41,00,000 பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க போறாரு. இதெல்லாம் நம்பணுமா? போயா கேனையம் தான் இந்த கதையெல்லாம் கேட்பான் என்பதாக நான் உணர்கிறேன். சார், அவங்க குடும்பத்து மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, வாக்குறுதி வந்து இப்போ ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு, எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தாரு, +50. இவருடைய சொந்த மூலையில் உதித்தது எதுவுமே கிடையாதுங்க. அந்த 2 தேர்தல் அறிக்கைகளை வாங்கி ப்ளஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடி வந்து 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இட்ஸ் பாசிபிள். ஏன்னா அதுக்கு நிறைய சொல்ல முடியும், அது தனியாக பேச முடியும், அது உண்மையிலே தர முடியும் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது. 6 சிலிண்டர் நீ எப்படி கொடுப்ப? ஸோ இது என்னென்னா மொல்ல மாதிரி தானே இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நீ புரியாமல் கொண்டு போய் இதெல்லாம் சேர்க்கிறார் என்பது தான் எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மக்கள்லாம் இதை படிச்சுட்டு 6 சிலிண்டர் கொடுப்பாங்க. அப்புறம் 15,000 இந்த மகளிர் உதவிக்குழுலாம் வந்து 5 லட்சமாக கொடுக்குறாரு. அந்த கேபிட்டல் இது வந்து 5 லட்சம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு முதலீட்டாக சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த இது நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு முதலாளியாக அந்த நிறுவனத்தில் மாறின பின்னால் ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா. அவன் தான் வந்து தொழிலை கற்றுக்கின்னு ஒரு முதலாளியான இப்போ ஒரு பெண்ணுக்கு போய் திரும்பி 5 லட்ச ரூபா கொடுக்குறார். முட்டாள்தனமாக இருக்குது சத்தியமாக. இதெல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதை பொருளாதார இந்த அடிப்படை அறிவு உள்ளவெல்லாம் பார்க்கும்போது தெரியும், காரி துப்புவாங்க என்பது தான் இது. பாவம் இந்த ஏழை இந்த கிராமப்புறங்கள்லாம் போய் சொன்னோம்னா மாதம் 5 லட்ச ரூபா கொடுப்பாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க? கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் வந்து 5,000 ரூபா போட்டார், அது எப்படி முடியும் எது பண்ணால்? அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம டிவி சேனல்ல நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். அந்த வேற ஒரு இதுக்கு வந்ததே இவங்க மடை மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அது நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும். பட் இது கூட ஜாஸ்தி தான், ஏன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது வேறு விஷயம். இவர் சொன்னதுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக இப்போ என்னென்னா இந்த பெரிய விஷயங்கள் இப்போ பஞ்ச் டைலாக் வைப்பாங்க. சினிமாக்காரனா பஞ்ச் டைலாக் இருக்கணும். அது ஒரு பஞ்ச் டைலாக் என்ன ஆச்சுன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு 30% வரி அப்படின்னு போட்டார். எல்லாமே நான் என்ன பண்ணுறதுன்னா ஊழல் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு மனமாற்றம் பண்ணியிருக்காரு. சரி, இது வந்து மக்களிடம் பேசப்படும். 30% வரியா ஸ்டாலினுக்கு அப்படி தான் பேசுவான். இது வந்து கண்டிப்பாக போய் எல்லா இடங்களையும் பிரதிபலிக்கும், அது மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி தான் ஸ்டாலின் இது நம்ம ஜெயலலிதா ஐயா கூட இந்த அம்மா கூட 1,75,000 கோடி ரூபாய் அடித்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு எல்லாருடைய அந்த தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தலில் கொடுக்குற நோட்டீஸ் எல்லாத்தையும் 1,75,000 கோடி ஊழல் செய்த திமுக அதை தான் கொண்டு போய் மக்களிடம் சேர்ந்தார்கள். ஸோ அவங்க எம்எல்ஏக்கு எம்பிக்கு எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்பினாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பஞ்ச் டைலாக் மாதிரி இதை பிடிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு 30%. இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்ப்பான். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற எல்லாமே அவன் யாருக்கெல்லாம் வாக்களித்தான போட்ட எம்எல்ஏ சாதாரண காரில் இல்லை, எல்லாம் BMW வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த மந்திரிகள் சொல்லவே வேணாம், சும்மா ஒரு கல்யாணத்துக்கு 500 கோடி தள்ளி வச்சுட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் பத்திரிகைகள் இதெல்லாம் ஊடகத்தில் வந்து விஷயம் தான் நான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்புவாங்க. ஸோ இது வந்து விஜய்க்கு ஓகே வாக்கு வங்கியாக மாறும் அப்படின்னு கூட ஒரு இது பண்ணாலும் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவரோட இந்த பொருளாதார அடிப்படையில் இவர் வந்து ஒரு நடிகர். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது என்னன்னா இது அதிமுகவுக்கு சாதகமாக போகும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து இப்போ ஓகே அப்படின்னு ஆச்சு, இந்த ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று. இது எப்படின்னா அதிமுக வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடும். அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்றைக்கி உருவாக்கி விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போது பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு இவர். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு பேச்சுக்காக பேசுவோம். நீங்கள் விஜய் வந்து வராதுன்னு சொன்னால் தமிழக அரசில் ஒன்றுமே இல்லை, 0 பேலன்ஸு. எந்த புதிய அரசு மே மாதம் 10ஆம் தேதி வந்து சைன் பண்ணுதோ அவங்க 1,600 கோடி ரூபாய் வட்டி கட்டணும் முதல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பிரச்சனை இருக்குது. இவர் சொன்னது ஒன்றுமே செய்யாது. இப்போ நீங்கள் அந்த பக்கம் பாருங்கள், எடப்பாடி சொல்கிறது தான் வந்து பாசிபிலிட்டிஸ் தர். ஏன்னா நிறைய விஷயங்களை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ஸ்கீமை ஒட்டியே அவர் போட்டிருக்காரு. நான் பார்த்தேன் நிறைய இதெல்லாம். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம இலவசத்துக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டும் பணம் நீங்கள் வாங்க முடியாது, மத்திய அரசாங்கத்தில் வாங்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது நிறைய விஷயங்கள். அது வந்து ரொம்ப மூளையாக யூஸ் பண்ணோம். நம்ம கலைஞர் இந்த டிவிக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி என்னோட டெக்னிக் யாருன்னா நல்லா தெரிந்தவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஆதரவாக இருப்பது யார்? நம்ம மத்திய அரசாங்கம். ஸோ இவர் சொன்னதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஆதரவளிப்பாங்க அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. இவர் சொன்னதை எல்லாமே வந்து செயல்படுத்துவார் என்பதும் நான் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுடைய உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 13 மெடிக்கல் காலேஜை உருவாக்கிக்கிறது எடப்பாடி பழனிசாமி. திமுக ஒன்று கூட இன்னைக்கு வரைக்கும் எதுவும் உருவாக்குனதா சரித்திரமே இல்லை. ஸோ இதுவே அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்கும் என்பது தான் என்னுடைய. அதே மாதிரி இந்த மாணவர்கள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருவாங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அது ஒரு % கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது. அவரால் கண்டிப்பாக பண்ண முடியும்.
மற்ற இப்போ திமுக வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அது தேவையில்லாத ஒரு இதில் போச்சு. இப்போ அதனுடைய ஓட்டுகளை எல்லாம் இவர் வாங்கிடுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஈஸியான ஒரு வழி இருக்கிறது, அவர் வெல்வார் என்பது தான் நான் அந்த பொலிட்டிக்கல் அனலைஸை பண்ணதுல எனக்கு கிடைச்ச உண்மை. சார், மொத்தத்தில் தபாகனுடைய நிலைமை இப்போ எப்படி சார்? இவ்வளோ தேர்தல் அறிக்கையை விட்டோம், மக்கள் மனசில் எப்படி சார்? ஒரு பக்கம் திமுகவுடைய தேர்தல் வச்சுனாலே, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வச்சு இது பண்ணிட்டாரு. இப்போ அதை வந்து என்னென்ன ப்ளஸ் பண்ணுறாரு. இவங்க 1000 கொடுத்தா 2000, 2500, இந்த பக்கம் 10,000, 15,000, 20,000. ஸோ இதே மாதிரி சொல்கிறாரு. 3 சிலிண்டர்னா 6 சிலிண்டர், அவ்வளோதான். ஒரு சைபரை கூட்டிக்கிட்டாரு. ஒரு சின்ன இது ஒன்று நான் சொல்கிறேன், இவர் எப்படி காப்பி அடித்தாருன்னு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த தங்க மோதிரம் போடுறது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் வந்து அம்மாங்காரன் மோதிரம்னு கொண்டு வந்தாரு. ஓகே, இது வந்து தாலிக்கு தங்கமும் அதிமுக ஆட்சி அது 8 கிராம் தங்கமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேஷ்டி சட்டையும் சொன்னார், அதையும் வேற இல்லை, அவங்க எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்தி காசுலாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிரிப்பாக இருந்தது அவர் சொன்னதெல்லாம். ஜெயலலிதாவுடைய எல்லாமே தான் இந்த நாப்கின் கிண்டெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து ஜெயலலிதாவுடைய இது. அந்த கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த குழந்தைய இதில். நீங்கள் நேராக போனவே பார்த்தா ஒரு 1000கணக்காக இது பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை வந்தால் ஒரு மோதிரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இது கொடுப்பாங்க. இவர் என்னென்னலாம் பொருள் சொன்னாரோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு ஜெயலலிதா. ஸோ இது பார்க்கும்போது இவர் வந்து காப்பி அடித்தார் என்பதற்கான ஒரு உதாரணமாக உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் நான். அப்போ தேர்தல் இருக்கிறோம் சொந்தமாக தயார் பண்ண முடியல சார் அவங்களால? முடியல பாஸ். அவங்கெல்லாம் வந்து சொந்த டைலாக் இல்லை, எவன் விட்டு டைலாக்கோ சொல்லி படத்தில் நடித்தவங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியோட டைலாக் எடுத்து நடிக்கிறார் என்பதாக நான் புரிகிறேன். நன்றிங்க சார்.